பிரைஸ் தி லார்ட். இம்பேக்ட்ஸ் ஆஃப் மிஷனரி சீரீஸில் இந்த மந்த் நாம் பார்க்க போகிற ஸ்டேட் மகாராஷ்டிரா. அந்த ஸ்டேட்டில் ஒரு பரபரப்பான நகரம் எதுன்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும், மும்பை. அப்படி மும்பையில் தேவனுடைய காஸ்பல் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீஸ் மக்களோடு இந்திய வந்த மிஷனரிகள் தான் அந்த வரலாற்றின் முக்கிய நபர்கள். அவருடைய முக்கிய நோக்கமே காஸ்பல் சொல்கிறது, கல்வி வளர்ச்சி மற்றும் தேவாலயங்களை அமைத்தல். இப்படி மும்பை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பணியாற்றிய முக்கிய மிஷனரிகள் யார்னா பிரான்சிஸ்கன்ஸ், ஜேசூட்ஸ், டொமினிக்கன்ஸ், அகஸ்டினியன்ஸ், புரொட்டஸ்டன்ஸ். இந்த மிஷனரி குழுக்கள் மக்களிடம் காஸ்பல் சொன்னது மட்டுமல்லாமல் பள்ளிகள் மற்றும் சமூக பணிகளை செஞ்சுட்டு வந்தாங்க. அப்படி அந்த வழியில் வந்தவர் தான் ஜான் வில்சன். இவருடைய பிறப்பு 1804ஆம் வருடம். பிறந்த இடம் ஸ்காட்லாந்து. ஜான் வில்சன் அவர்கள் தன்னுடைய உயர் கல்வியை யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் படித்து முடிக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் அவர் மராத்தி, குஜராத்தி, இந்தி, உருது, பாரசீகம், அரபு, எபிரேயம், கிரேக்கம், லத்தீன் போன்ற மொழிகளை கற்று அதன் மூலமாக இயேசுவை ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். ஜான் வில்சன் அவர்கள் இந்துயிசம், பார்சி ரிலீஜியன், இந்தியன் ஃபிலாசபி, கிறிஸ்டியானிட்டி, மராத்தி லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் போன்ற தலைப்புகளில் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்காரு. இப்படி ஜான் வில்சன் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு வேத வசனங்களை சொல்லியது மட்டுமல்லாமல் மும்பையோட கல்வி வளர்ச்சி பெருகுவதற்கு பெரும் பங்கு வகித்துள்ளார். இவர் இயேசுவை பற்றி பொது இடங்களில், கல்வி நிலையங்களில், இப்படி பல இடத்துல இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறார். இவருடைய முக்கியமான நோக்கம் மக்கள் இயேசுவை பற்றி அறிய வேண்டும், அதன் பிறகு கல்வியிலும் சமூகத்திலும் வளர வேண்டும் தான் இவருடைய முக்கியமான நோக்கமே. இவர் சமூக சேவை மூலமாக இன்னும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பலமாக காண்பிக்கிறார். இன்றைக்கு அவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கல்லூரி தான் மும்பையில் இருக்கிற வில்சன் காலேஜ். இப்படி ஒரு தேவ மனிதன் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவின் பாதையில் நடத்தி அநேகருக்கு பயன்படக்கூடிய காரியங்களை செய்ய முடியும் என்றால் ஏன் உங்களால் முடியாது? தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இப்படி தேவ மனிதர்களைப் போல நாம் நம்முடைய பங்கை அறிந்தால் நம்மால் இயேசுவுக்கென்று பெரிய காரியங்களை செய்ய முடியும். சிந்தியுங்கள், விசுவாசியுங்கள், இயேசுவுக்காய் அர்ப்பணியுங்கள். God bless you.